முதலமைச்சர் விஜயை மிரட்டும் தோணியில் பேசிய வழக்கில் கைதான எம்எல்ஏ மார்க்கண்டேயனுடன் உதயநிதி சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதலமைச்சர் விஜயை மிரட்டும் தோணியில் பேசிய விளாத்திக்குளம் எம்எல்ஏவை நேரில் சந்தித்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயனை நேரில் சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முதலமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் கைதான விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயனை பாளையங்கோட்டை சிறையில் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இந்த சந்திப்பு தொடர்பான விவரம். நிச்சயமா மாலதி, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் ஜேவி மார்க்கண்டேயன். இவர் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கோவில்பட்டியில் நடைபெற்ற திமுக கட்சி சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சருக்கு கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி அன்று அவர் இல்லத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்த போது ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த நிலையில் இன்று தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் பாளையங்கோட்டையில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் நேரில் சென்று மார்க்கண்டேயனை சந்தித்து தற்போது நலம் விசாரித்துக் கொண்டு வருகிறார். இந்த சம்பவத்தின் போது வழக்கு நிலவரம், உடல்நிலை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கை குறித்து பேசி கொண்டு வருகிறார். இதில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் ஆகியோரும் உடன் உள்ளார்கள். இந்த சந்திப்பிற்கு பிறகு நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவருக்கான நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு தொடர்பாக ஜாமீனுக்காக திமுக கட்சி சார்பாக ஏதேனும் அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமா அல்லது சிறைச்சாலையில் வேறு ஏதாவது கவனக்குறைவு நடைபெறுகிறதா என்பது தொடர்பாகவும் அவரிடம் கேட்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு பிறகு அவர் உடல்நிலை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் குறித்தும் திமுக வழக்கறிஞர் மூலமாக கலந்து ஆலோசனை செய்து அவர் ஜாமீனில் வெளிக்கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதிமொழி அளித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மார்க்கண்டேயனை உதயநிதி ஸ்டாலின் தற்போது சந்தித்துக் கொண்டு வருகிறார். மாலதி, செல்வராஜ், தொடர்பான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.